வணக்கம். அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த மாத தொடக்கத்துல இந்தியா மேல 25% டேரிஃப் அப்படிங்கறத விதிச்சிருந்தாங்க. விதிச்சுட்டு அதுக்கான காரணமா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா அதிக அளவுல தடையை மீறி ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதிங்கிறது பண்றாங்க. இந்த பணத்தை வச்சுதான் புட்டின் அவர்கள் போரையே மேற்கொள்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா பார்த்தோம்னா கடந்த ஆகஸ்ட்ல இருந்து அந்த டேரிஃப் விதிச்சதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா இந்தியா அதிக அளவுல முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு கச்சா எண்ணெய் இறக்குமதி அப்படிங்கறத ரஷ்யா கிட்ட தொடர்ந்துகிட்டு இருக்காங்க. சுமாரா பார்த்தோம்னா இந்த மாதம் முதல் 15 நாள் மட்டுமே நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து 2 மில்லியன் பேரல்ஸ் அளவுக்கு கச்சா எண்ணெய் இறக்குமதி பண்ணியிருக்கோம். இது கடந்த இந்த ஆண்டிலே ரொம்ப அதிகமா இந்த மாதம் தான் இந்த டேரிஃப் விதிச்சதுக்கு அப்புறம் தான் இந்தியா பண்ணியிருக்காங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் வெளியுறவு கொள்கை மூலமா அமெரிக்காவுக்கு பல்வேறு விஷயங்களை புரிய வச்சிருக்காங்க. அதனாலதான் ட்ரம்ப் அவர்களே கூட டேரிஃப் நாங்க ரத்து பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது எக்ஸ்ட்ரா 25% டேரிஃப் ரத்து பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பொறுத்த வரைக்கும் 10ல இருந்து 15% டேரிஃப்ல இறக்குமதி பண்ணா நமக்கு ஒன்றும் பெருசா பாதிப்பு இருக்காது. அமெரிக்கா 15ல இருந்து 20% டேரிஃப் கொண்டு வந்து நிறுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. மேலும் இந்தியா வெளியுறவு கொள்கை ரீதியா இந்த விஷயத்தை அணுகியிருக்காங்க. ஏன்னா அதிகமான கச்சா எண்ணெய் இறக்குமதி ரஷ்யா கிட்ட இருந்து பண்ற நாடு பார்த்தோம்னா சைனா தான். சைனாவுக்கு ட்ரம்ப் அவர்கள் எந்த விதமான இந்த மாதிரியான டேரிஃப் இந்தியா அளவுக்கு விதிக்கவே இல்லை. ஆனா இரண்டாவது தான் இந்தியா இருக்கு அதிகமா ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா இறக்குமதி பண்றதுல. சோ இந்தியாவுக்கு மட்டும் தடை வச்சிருக்கிற காரணம் பார்த்தோம்னா இந்தியா மூலமா சைனாவுக்கு மறைமுகமா ஒரு எச்சரிக்கை அப்படிங்கிற மாதிரி நினைச்சுதான் ட்ரம்ப் பண்றாங்க. ஆனா அது அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆயிருக்கு. நம்ம பொருட்களுக்கு டேரிஃப் வச்சனால அமெரிக்காவுடைய பொருட்களுடைய விலைவாசி பார்த்தோம்னா 1% அளவுக்கு உயர்ந்திருக்கதா சொல்றாங்க. மேலும் இந்தியாவுமே கூட நாங்க உங்களை நம்பி இல்ல, நீங்க தான் எங்களை நம்பி இருக்கீங்கிறத தெளிவுபடுத்தக்கூடிய வகையில எதிரிக்கு எதிரி நண்பன்கிற மாதிரி சைனாவும் இந்தியாவும் இப்ப சேர ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பா பார்த்தோம்னா கால்வான் மோதலுக்கு அப்புறம் 26 கட்ட பேச்சுவார்த்தை இந்தியாவும் சைனாவும் போயிருக்காங்க. இந்த நிலையில தான் சீனாவுடைய வெளியுறவு அமைச்சர் வாங்கி அவர்கள் இந்தியா சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காங்க. இந்த சுற்றுப்பயணத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களையும் இந்தியாவுடைய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவால் அவர்களையும் நம்முடைய பிரதமர் மோடி அவர்களையும் சந்திச்சு பேச இருக்கிறாங்க. இந்த சந்திப்புல வர்த்தகம் தொடர்பாகவும் பல்வேறு விவரங்களை அவங்க விவாதிக்கிறாங்க. ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா நயாரா பெட்ரோலியம் லிமிடெட் இருக்கு இல்லையா, அது இந்தியாவுடைய ஒரு முக்கியமான கம்பெனி. நம்ம நாட்டுல மொத்த பெட்ரோல் டீசல்ல 15% அவங்க தான் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அவங்களும் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கி சுத்திகரிச்சு தான் எண்ணெய் பல இடங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான ஒரு கப்பல் மலேசியா கிட்ட போறப்போ ஒரு சில சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கு. ரஷ்யா மேல விதிச்ச இந்த தடை காரணமா தான் அந்த சிக்கல் ஏற்பட்டது. இந்த விஷயத்துல இந்தியா உடனடியாக சைனா கிட்ட பேசி சைனா ஆயில் பேரல் சொல்லி கப்பலை வெளில கொண்டு வரதுக்கு சில உதவிகள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. இந்த வாங்கி அவர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த நயாரா பெட்ரோலியம் லிமிடெடையும் சந்திச்சு பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. சோ அமெரிக்காவுக்கு இந்தியா ஸ்ட்ராங்கா ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. சீனா கூட பிரச்சனை வரும்போது நம்ம பெரிய அளவு குவாட் கூட்டமைப்பு பத்தி நம்ம பேசுவோம். அந்த குவாட் கூட்டமைப்பு எந்த அளவுக்கு வலிமையானதோ அதே அளவுக்கு வலிமையானதுதான் இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு. அதுல இந்தியா ரஷ்யா கூட இருக்காங்க. அது எல்லாத்தோட முக்கியமா வரக்கூடிய 31ஆம் தேதி சீனால சாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு அப்படிங்கிறது நடக்குது. இந்த மாநாட்டுக்கு இந்திய பிரதமர் மோடி அவர்கள் போறாங்க. அங்க போய் பார்த்தோம் அப்படின்னா சைனாவுடைய அதிபர் ஜி ஜின்பிங் அவர்களை சந்திச்சு பேசுறாங்க. இதுல முக்கியமான விஷயம் இந்த சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு அப்படிங்கறத நம்ம எதுக்காக ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஆசியால அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அது இந்தியா சீனா மோதலா இருக்கலாம், ஆப்கானிஸ்தான் மோதலா இருக்கலாம், ரஷ்யாவோட மற்ற நாடுகளுக்கு இருக்கக்கூடிய எல்லை பிரச்சனைகளா இருக்கலாம். இதெல்லாம் நமக்குள்ளேயே சரி பண்ணிக்கணும். நமக்குள்ள உள்ள பிரச்சனையில வெளிநாடுகள் குறிப்பாக மேற்குலக நாடுகளும் அமெரிக்காவும் தலையிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதான் சாங்காய் ஒத்துழைப்புங்கிறது. சோ இந்த ஒரு சமிட் அப்ப இந்தியாவும் சீனாவும் சேர்ந்து அமெரிக்காவுடைய டேரிஃப்க்கு எதிரான பிரச்சனைகள்ல பேசி ஒரு முடிவு கூறுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. சோ இதான் இந்த ஒரு பதிவுல நான் சொல்ல வந்த விஷயம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.